ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாண்டி ட்ரெண்ட்ஸ். பாண்டி ட்ரெண்ட்ஸில் ரெகுலராக இப்போது நம்ம ப்ரீமிக்ஸ் சீரீஸ் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி சூப்பரான காரசாரமான மோர் குழம்பு ப்ரீமிக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நல்லா சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வெறும் 5 நிமிஷத்தில் பேச்சுலர்ஸ் கூட ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ வாங்க இந்த மோர் குழம்பு ப்ரீமிக்ஸ் ரெசிபி எப்படி பண்ணலான்றது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். மார்னிங் ஆஃபீஸ்க்கு டைம் ஆகிடுச்சு, குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆகிடுச்சு, லஞ்ச் பேக் பண்ண கஷ்டமாக இருக்குது அப்படின்னும் போது இந்த மாதிரி ப்ரீமிக்ஸ் பவுடர்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா வெறும் 5 மினிட்ஸில் நீங்கள் ஏதாவது ஒரு குழம்பு செஞ்சு கொடுத்துடலாம். ஸோ நாம்ளும் நிறைய சீரீஸ் போட்டிருக்கோம், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள் சேனலில். ஸோ இந்த மோர் குழம்பு, இன்ஸ்டன்ட் மோர் குழம்பு ப்ரீமிக்ஸ் பவுடர் எப்படி பண்ணலான்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம பாண்டி ட்ரெண்ட்ஸில் பாண்டி மசாலாஸ்ன்ற பேரில் ஊறுகாய், வத்தல் வகைகள், வடகம், ப்ரீமிக்ஸ் வகைகள், சத்து மாவு, கோதுமை மாவு, இது எல்லாமே நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்குவாஷ் வகைகள், ஜாம் வகைகள் எல்லாமே சேல்ஸ் பண்ணுறோம். ஸோ யாருக்காவது வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம். ஆல் ஓவர் இந்தியா நாங்கள் கொரியர் மூலயமா சென்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ யாருக்காவது வேணும்னா மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த இன்ஸ்டன்ட் ப்ரீமிக்ஸ் மோர் குழம்பு பொடி பண்ணுறதுக்கு இன்றைக்கி 1 ஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன், கொஞ்சமாக கருவேப்பிலை, 1.5 ஸ்பூன் தனியா, 2 ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு, 1 ஸ்பூன் மிளகு, ஒரு 10-12 வெந்தயம், ஒரு பச்சை மிளகா, ஒரு காஞ்ச மிளகா, 1 ஸ்பூன் பச்சரிசி, ஒரு 4 சில்லு தேங்காய், சின்ன துண்டு இஞ்சி, இது எல்லாமே எடுத்திருக்கேன். இப்போ இதெல்லாமே நம்ம வறுத்துக்கலாம். ஒரு வாணலில் ஃபஸ்ட்டு துவரம்பருப்பை மட்டும் போட்டு தனியாக வறுத்துக்கோங்க. ஏன்னா துவரம்பருப்பு வறுக்க லேட் ஆகும், மற்ற பொருள்லாம் சீக்கிரம் வறுபட்டுடும். அதனால் துவரம்பருப்பை மட்டும் நம்ம தனியாக வறுத்துக்கலாம். நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கலர் மாறுற அளவுக்கு, நல்லா வாசனை வர அளவுக்கு துவரம்பருப்பை நம்ம வறுத்துக்கலாம். ஸோ இப்போ இது ரெடியாக இருக்குது. இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே பேனில் மீதி இருக்க எல்லா ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ், அதாவது தனியா, மிளகு, சீரகம், வெந்தயம், இது கூடவே பார்த்திங்கன்னா பச்சரிசி, கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் காஞ்ச மிளகா, இது எல்லாமே நம்ம வறுத்துக்கலாம். மீதி இந்த தேங்காய், இஞ்சி, பச்சையாக இருக்கிறதெல்லாம் தனியாக வறுத்துக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சமாக நம்ம வறுத்துக்கலாம். நல்லா ஃப்ளேவர் வர அளவுக்கு வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வறுத்துட்ருக்கோம். நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ளேவர் வருது. ஸோ இப்போது இது நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற விட்டுக்கலாம். ஸோ இதை ஆற விட்டதுக்கப்புறமா அதே பேனில் காஞ்ச தேங்காய், அதாவது அரிஞ்சு வச்சுருக்க தேங்காவை நம்ம நல்லா சேர்த்துக்கிறோம். என்கிட்ட கொஞ்சம் காஞ்ச மாதிரியே இருந்துச்சு, அதனால் நான் இதை வந்து டைரெக்டாக சேர்த்துக்கிட்டேன். இடித்த இஞ்சி, ஒரு சின்ன விரல் துண்டு இஞ்சி, இந்த மாதிரி பச்சை மிளகா கொஞ்சம் காஞ்சதாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் சீக்கிரமாக வறுபடும். பச்சையாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பொறுமையாக வருங்க. ஸோ வறுத்துட்டு பச்சை மிளகா வந்து இந்த மாதிரி ஒரு மாதிரி ஆஷ் கலராக மாறணும், அந்த மாதிரி மாறுற அளவுக்கு நீங்கள் வறுத்துக்கணும். அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. ஸோ அதோட பச்சைத்தன்மைலாம் போய்டும். இப்போ இதையுமே ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற விட்டுக்கலாம். ஸோ இப்போ தாளிப்புக்கு 1 ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். எண்ணெய் ஊற்றாமல் சேர்த்து இந்த மாதிரி கடுகை நல்லா பொரிச்சிக்கணும். ஸோ அது பொரிஞ்சிட்ருக்கும் போதே இது கூட ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி எல்லாமே காஞ்ச இன்க்ரீடியண்ட்டாக சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட பச்சையாக இருந்தால் பிரச்சனை இல்லை, நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் வறுத்து நல்லா பொரிஞ்சிடுச்சு. இதை தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதை நம்ம அரைக்க போகிறது கிடையாது. ஸோ இது இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ஆற வச்சுருந்த பொருளெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது கூட 1 ஸ்பூன் பெருங்காயம், ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இந்த மாதிரி. ஓகே, ஸோ இப்போ இது எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ இந்த தாளிப்பு இருக்கு இல்லையா, இது கூட அந்த பவுடரை வந்து நம்ம கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி பண்ணும்போது நம்ம மோர் குழம்பு பண்ணும்போது நல்லா அந்த கடுகு கருவேப்பிலெல்லாம் தெரிஞ்சு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது எல்லாமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்மளோட மோர் குழம்பு ப்ரீமிக்ஸ் பவுடர் ரெடியாக இருக்குன்னு. இப்போ நம்ம இதை வச்சு மோர் குழம்பு சூப்பராக பண்ணலாம் வாங்க. ஸோ ஒரு வாணல் எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் இன்றைக்கி நான் சேர்த்துக்கிறேன். தேங்காய் எண்ணெயில் மோர் குழம்பு பண்ணிங்கன்னா வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும், வயிற்று புண்ணெல்லாம் கூட ஆற்றும். ஓகேங்களா? ஸோ தேங்காய் எண்ணெய் போட்டுட்டு நல்லா ஒரு பெரிய 2 ஸ்பூன் அளவுக்கு நான் மோர் குழம்பு மிக்ஸை எடுத்துக்கிறேன். இந்த எண்ணெயில் லைட்டாக வதக்குறேன். அந்த மாதிரி வதக்கும் போது நல்ல ஃப்ளேவராக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி வதக்கிக்கிறோம். ஸோ வதக்கிட்டு தேவையான அளவுக்கு மஞ்சள் பொடி கொஞ்சமாக போட்டுக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா இந்த பொடி அரைக்கும் போதே மஞ்சள் பொடி நீங்கள் சேர்த்துக்கலாம். சரியா? சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி, இது எதுக்காக ஊற்றுறோன்னா நம்ம தயிரை டைரெக்டாக ஊற்றும்போது தயிர் திரிஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் உடனே டக்குன்னு 1 டம்ளர் அளவுக்கு தயிர் ஊற்றினோன்னா அது வந்து தெரியாது. ஸோ தயிரை வந்து சேர்க்கறதுக்கு முன்னாடி நல்லா ஒரு தடவை மிக்ஸி ஜாரில் ஒரு திருப்பி ஊற்றுங்க. லைட்டாக பீட் பண்ணி ஊற்றுங்க, இல்லைனா விஸ்க் வச்சாவது பீட் பண்ணி ஊற்றுங்க, இல்லைனா இந்த மாதிரி திரியாக தான் இருக்கும். ஸோ 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா நம்ம துவரம்பருப்புலாம் போட்டுக்கோ, கொஞ்சம் நேரத்தில் அது திக்காகி வரும். ஓகேங்களா? ஸோ திரியாக இருக்கிறதுக்கு காரணம் நான் வந்து சரியாக பீட் பண்ணலை, அதனால் அப்படி இருக்குது. மற்றபடி திரிஞ்சுலாம் போகல. ஓகே, ஸோ நீங்கள் வந்து நல்லா பீட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் இந்த இடத்துல சென்டரில் மட்டும் ஒரு மாதிரி பபிள் மாதிரி ஃபார்ம் ஆகுது பாருங்கள். ரொம்ப கொதிக்கக்கூடாது. இந்த மாதிரி பபிள் மாதிரி நுர மாதிரி வந்ததுமே ஆஃப் பண்ணிடணும்.
ஆஃப் பண்ணி ஒரு கலந்து விட்டுடலாம். நம்ம ரசம்லாம் எப்படி கொதிக்க வைக்கிறோமோ அந்த மாதிரி. ஸோ அவ்வளோதான், சூப்பரான இன்ஸ்டன்ட் மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த பவுடர் பாருங்கள், இன்னும் 2 தடவை நம்ம மோர் குழம்பு செய்யலாம், அந்தளவுக்கு இருக்குது. இதை ஸ்டோர் பண்ணி நான் வச்சுக்க போகிறேன். ஸோ சூப்பரான இன்ஸ்டன்ட் மோர் குழம்பு ப்ரீமிக்ஸ் பவுடர் வச்சு ஒரு சூப்பரான மோர் குழம்பு நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலாலும் பரவாயில்ல, மறக்காமல் ஒரு லைக்கையாவது போட்டுருங்க. ஸோ அதுதான் எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ பாருங்கள், நல்லா சூப்பராக சுட சுட சாதத்தில் மோர் குழம்பு ஊற்றியாச்சு. அவ்வளோதான், இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.